ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. திருச்சியில் உள்ள இலங்கை நிறுவனத்திற்குள் சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் துண்டுக்கட்டாக கைது. இலங்கையில் உள்ள தமிழ் நாளிதழ் அலுவலகம் மீது சிங்களர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. வெளிநாட்டு வணிகத்தை மேம்படுத்துவதற்கான புதிய கொள்கை வரும் 18ஆம் தேதி அறிவிக்கப்படும் என ஆனந்த் சர்மா தகவல். டெசோ குறித்து அமைச்சர் வளர்மதி தெரிவித்த கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க கோரி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. குஜராத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு சலுகை அளித்ததில் 1000 கோடி ரூபாய் இழப்பு, மோடி அரசு மீது தணிக்கைத்துறை புகார். கோவை அருகே நீலாம்பூரில் இருசக்கர ஊர்தி மீது சரக்குந்து மோதி விபத்து, கல்லூரி மாணவர்கள் 2 பேர் உயிரிழப்பு. ஓய்வு பெறும் நாளில் இடைநீக்கம் செய்யப்படுவதை கண்டித்து கரூரில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் 368 ரூபாய் குறைவு, ஒரு பவுன் 21,880 ரூபாய்க்கு விற்பனை. 1984ஆம் ஆண்டில் நடந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தை இனப்படுகொலையாக அறிவிக்க அமெரிக்கா மறுப்பு. ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.